இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதுல வந்து விஜயோ இல்ல சூர்யாவோ நடிச்சிருந்தா இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த படம் கான்ட்ரவர்சி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வந்து படத்துல இருக்கு. இல்லைங்க, சங்கர் படம் பார்த்த மாதிரி இருக்கு. சங்கர் படம் பார்த்த மாதிரி. விஜய் ஆண்டனி நல்லா பண்ணிருக்காங்க. அதான் ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன பிச்சைக்காரன் படத்துல அம்மாவுக்காக சொன்னாரு, இது நாட்டுக்காக நல்லா பண்ணியிருக்காரு. நாட்டு மக்களுக்காக ஒரு நல்ல செய்தி நல்லா அழகா சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து. இல்லைங்க, இந்த படம் ரொம்ப பெட்டரா இருக்குங்க. இது வந்து 25வது படம். இதுக்கு முன்னாடி 24 படத்தை விட 25வது படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது தெரியல. நீங்களாம் எடுத்துட்டு போய் சேருங்க. படம் உண்மையிலே ரொம்பவே சூப்பரா இருக்கு. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே போனதே தெரியல. விஜய் ஆண்டனி வந்து நல்லாவே மெச்சூர்டா இருக்காரு. இந்த படம் பார்க்கும்போதே தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை விட, அதாவது இதுக்கு விஜய் ஆண்டனி முன்னாடி நடித்த படங்கள்லாம் விட 25th மூவில வந்து நல்லாவே மெச்சூராகவே நடிச்சிருக்காரு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து விஜய் ஆண்டனியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து ஆஸ் யூஷுவல் இல்லாமல் ஹீரோ ரோல்ஸ்க்குமே சரி, வில்லன் ரோல்ஸ்க்குமே சரி, அந்த ஸ்லோ மோஷன் ஆங்கிளுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கார் அவர். வில்லன் ரோலுக்குலாம் இன்னுமே செமையாக அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் வழக்கமான படம் பார்க்குற பாலிடிக்ஸ் இல்லாமல் இது வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் அதுக்குள்ளே இருக்கிற வந்து பாலிடிக்ஸ் வந்து இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்ற ஒரு வேரியேஷன் இருக்கும்ல, அதனால வந்து பாதிப்படைகிறாங்க அப்படின்றது. இது வந்து வழக்கமாக இது வந்து படம் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால புரியறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும். வழக்கமான பாலிடிக்ஸ் படம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகும் படம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த பாலிடிக்ஸ் வந்து அது புரியுங்களா? கொஞ்சம் கஷ்டம் தாங்க. 2K கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் புரியுறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நடக்கிற மாதிரி தான் முழுக்கவே வந்து காமிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஊழல், நார்மலான ஒரு ஊழல் வந்து இப்போ யூடியூப் சேனலில் பார்ப்போம், இல்லை எம்எல்ஏ அந்த 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 லெவலில் வந்து ஊழல் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து செக்ரட்டரியேட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நடக்கிற ஊழல். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த படத்தோட இதுவே வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு விஷயத்த மையமாக வச்சு தான் வந்து படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. பார்க்கலாங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே, ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் படம் வந்து ஃபுல் ஸ்பீடாக போகும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதில் வந்து விஜயோ இல்லை சூர்யாவோ நடிச்சிருந்தா இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த படம் கான்ட்ரவர்சி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வந்து படத்தில் இருக்கு. அரசியல்வாதிங்கன்னு சொல்ல முடியாது, அது வந்து லைட்டாக தான் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட், அதை வந்து தாக்குற மாதிரி இருக்கும். மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்றது இதுக்கு நடுப்புற என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி அருவி அப்புறம் வாழ்ன்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருவி படத்தோட இந்த படத்தில் ரொம்பவே வந்து மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருமே சரி, பெரிய ஹீரோஸ் வந்து அந்த அருண் பிரபுன்னு நினைக்கிறேன் அவரோட பேர், அவரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விஜய் ஆண்டனியை வந்து பெரிய டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, பெரிய ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி டேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைங்க, இந்த படம் ரொம்ப பெட்டரா இருக்குங்க. இது வந்து 25வது படம். இதுக்கு முன்னாடி 24 படத்தை விட 25வது படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது தெரியல. நீங்களாம் எடுத்துட்டு போய் சேருங்க. இல்ல, அது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, சென்டிமெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதான் சொன்னேன், கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குதோ அதுதான். ஓவரால் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங்னா நான் 10/8 கொடுத்துருவேன். லேக் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி இருக்கும். மற்றபடி அது நம்மளுக்குலாம் புரியணும் இல்லையா, அதனால அது பரவாயில்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பக்கா நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அரசியல் தான் நல்லா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான படம் தான், நல்லா இருக்கு படம். ஓகே, எப்படி இருக்கு படம்? அரசியல் படம் தான். அரசியல் படம் போகுது. நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ரூபாய் நோட்லாம் காட்டுறாங்க. ஆமா கண்ணு. நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஸ்டோரி எதை பத்தின ஸ்டோரி? இது பொலிட்டிக்கல் பத்தி தான். பொலிட்டிக்கல் பத்தி தான். நல்லா சொல்லிருக்காங்களா? நல்லா சொல்லு. ரூபாய் நோட்லாம் காட்டுறாங்க, என்ன எதனால? அது வந்து நான் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அது பண்றேன். அப்படிங்களா? பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? பரவாயில்ல தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். அரசியல் பத்தி தானே? அரசியல் எல்லா உலக அரசியல் எல்லாமே பேசியிருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே போகுது. புதுசா ஏதாவது விஷயம் சொல்லிருக்காங்க? என்னங்க? இல்ல, நான் அந்த படம் பார்க்கல. அது இதே மாதிரி அப்படிங்களா? சரி, நான் பார்க்கல. அரசியல் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குங்களா? கண்டிப்பா இந்தியா ஃபுல்லா அந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் பூராமே தாக்குது. யாரும் இல்லை, எல்லாத்தையுமே தாக்குது.